இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள், இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கே வழிபறந்திருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறிய கருத்துக்களே இவை. 2026 சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் சூழலில் ஓபிஎஸ் தனது நிலைப்பாட்டை அறிவிக்காமல் உள்ளார். இதனால் அவருடன் பயணித்து வந்த மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்த நிலையில் ஜேசிடி பிரபாகர் தவேகாவில் இணைந்தார். மறுபுறம் ஓபிஎஸ்ஸின் அரசியல் ஆலோசகராக இருந்து வந்த பஞ்சுட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சி தொடங்கியுள்ளார். இந்நிலையில் தலைமை செயலக வளாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியது கவனம் பெற்றது. தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவுவையும் ஓபிஎஸ் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் உடனான சந்திப்பு குறித்து விளக்கம் அளித்தார். சிறப்பாக நிறைவேற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார். திமுகவில் இணையப் போகிறீர்களா என்ற கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என்று கூறிவிட்டு சென்றார்.